18 மாதங்களுக்கு பிறகு வருகின்ற 18/5/2025 ராகுவானது மீனத்திலிருந்து கும்பராசிக்கும், கேதுவானது கன்னியிலிருந்து சிம்ம ராசிக்கும் இடம்பெயரவிருக்கிறது. இதுவரை ராசியிலிருந்து உங்களை ஒரு இருட்டு உலகத்திற்கு தள்ளிய ராகு 12க்கு வருகிறார். அதேபோல் திருமண வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்த கேது 6ஆம் இடத்திற்கு மாறுகிறார். ஓரளவுக்கு தப்பித்தோம் என்று நினைக்கையில் சனியன் மீனத்திற்கு வரப்போகிறான். மழை விட்டதும் தூவானம் விடாத கதைதான் இது. ஆனாலும் இந்த ராகு கேது பயிற்சியானது மீனராசிக்கு ஒரு அனுகூலமான பலன்களை தர காத்திருக்கிறது. குடும்ப பிரச்சனைகள் தீரும். காதல் திருமணமோ நிச்சயிக்கப்பட்ட திருமணமோ கண்டிப்பாக நடைபெறும். தம்பதியருக்குள் ஒற்றுமை கூடும். குழந்தைக்காக வெயிட் பண்ணி கொண்டிருப்பவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். எதிர்பாராத மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ஏதேனும் உடலில் பிரச்சனை ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவர் அணுகி ஆலோசனை பெற வேண்டும். மன அழுத்தத்தை குறைக்க கவுன்சிலிங் அல்லது யோகா தியானம் மூலமாக குறைக்க முயற்சி செய்யுங்கள். உங்களுடைய உடல் பிரச்சனைக்கு இதுதான் மெயின் காரணமாக இருக்கும். தோல் சம்பந்தமான பிரச்சனைகளில் கவனமாக இருக்க வேண்டும். நன்றாக தூங்குவதற்கு நேரத்தை ஒதுக்குங்கள். திருமணத்திற்காக வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல நேரம். காதல் உறவும் அமையலாம். எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்து பாசிட்டிவாக இருங்கள். குடும்பத்தினர் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார்கள். இந்த கட்டத்தில் பணவரவும் இருக்கும். அதே சமயம் எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். அவசியமானதற்கு மட்டும் செலவை செய்யுங்கள். புதிதாக கடன் கிடைப்பதில் காலதாமதம் ஏற்படலாம். உங்கள் முதலீட்டின் மீதான வருமானம் குறையாது. மாணவ மாணவியர்களுக்கு இது ஒரு சிறப்பான நேரம். ஆராய்ச்சி படிப்பில் இருப்பவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் எளிதாக கிடைக்கும். மாணவர்களின் அறிவுத்திறன் மேம்படும். சிந்தனை திறன் மேம்படும். மருத்துவ நுழைவுத் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் எளிதாக போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவார்கள். ஆலய வழிபாட்டில் விநாயகர் வழிபாடும் துர்க்கையம்மன் வழிபாடும் அவசியம். அன்பு நண்பர்கள் அனைவரும் எம்பெருமான் சிவனின் திருவடி நல்பற்றி வாழ்வாங்கு வாழ பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். மகிழ்வுடன் வாழ்க. ஓம் நம சிவாய.